இசைக்குயில் எஸ். ஜானகி அம்மா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வயததிகம் காரணமாக உயிரிழந்திருந்தாங்க. அவங்க உயிரிழந்ததுக்கு பிறகு அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அவங்க வைத்திருந்த பொருட்கள் அப்படின்னு அத பத்தின ஒவ்வொரு விதமான சுவாரஸ்யமான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வந்து வைரலாகிட்டு இருக்குங்க. அப்படிதான் நமக்கு இப்போ ஒரு அப்டேட் ஆனது கிடைச்சிருக்கு. அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்தவங்க நம்மோடு இல்ல அப்படின்னா, அவங்களுடைய நினைவுகள் நம்மோடு எப்போதுமே இருக்கும். அதே மாரி அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் நம்ம நினைவுகளா வந்து வச்சிருப்போம். ஸோ அப்படிதான் ஜானகி அம்மாவினுடைய ஹேண்ட்பேக்ல ஒரு சில பொருட்கள் எல்லாம் மறைத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த பொருட்கள் எல்லாம் இப்போ வந்து வெளிவந்திருக்கு. அத பத்தின சூப்பரான அப்டேட் தாங்க நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதாவது தான் இந்த பதிவுல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. தென்னிந்தியாவினுடைய நைட்டிங்கேல் அப்படின்னு போற்றப்பட்ட எஸ். ஜானகி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு அவங்க பயன்படுத்தின பொருட்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல் தாங்க இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. சின்ன வயசுலேயே அவங்களுக்கு பாடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்குங்க. ஸோ அப்போலேருந்தே அவங்க வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட ஆரம்பித்தப்போ அவங்க நிறைய மொழிகளில் வந்து பாடல்கள் பாடினாங்க. அது தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு நிறைய மொழிகளில் 40,000த்துக்கு மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருந்தாங்க. ஸோ ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கணவர் தாங்க, ராம் பிரசாந்த். அவரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து உதவிகரமாக வந்து இருந்திருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட்டால் தான் ஜானகி அம்மா இந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னு அவங்களே நிறைய மேடைகளில் சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கொஞ்ச காலத்திலேயே அவருடைய கணவர் அவங்கள விட்டு வந்து பிரிஞ்சிட்டாங்க. அதனால் ஜானகி அம்மா அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் எப்போதுமே அவங்களுடைய கணவருடைய ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுருப்பாங்களாம். அதெல்லாம் எதுக்காக வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு சோகமான மனநிலை வருதோ, எப்போல்லாம் தனிமையில் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ, அந்த டைம்லலாம் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ தூரம் போனாலும் தன்னுடைய கணவரும் தன் கூடயே தான் வந்துட்டுருக்காரு, பக்கத்தில் தான் இருக்கார், நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கார் அப்படின்ற அந்த ஒரு நினைவுக்காகவே அந்த ஹேண்ட்பேக்கில் எப்போதுமே அவருடைய ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்களும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. திருமணமாகி ஒரு சில ஆண்டுகள் தான் வந்து சந்தோஷமாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் அவங்க இருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த ஆசைகளும் கணவருடைய அன்பையும் அவங்க வந்து சீக்கிரமாக இழந்தது வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல அதுன்னு சொல்லணும். அதனால் எப்போதுமே வந்து அந்த ஃபோட்டோ வந்து வச்சுட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி அவங்களுக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தை தான். அவர் பார்த்திங்கன்னா முரளிகிருஷ்ணா. அந்த ஒரே ஒரு பையன்தான். பையனுக்காகவே வந்து அதுக்கப்புறமா அவங்க வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கணவர் கூட இல்லை, நமக்கு இனிமேட்டுக்கு எல்லாமே நம்மளுடைய பையன்தான் அப்படின்னு பையனுக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து செய்திருக்காங்க. அதாவது பையன் வந்து பிறந்தப்போவே வந்து ஜானகி அம்மா வந்து பாடல்கள்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போவே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்துட்டாங்க. அந்த சினி ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய பாடல்கள் பாடி வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பாடுவாங்க, வெளியூர்களுக்கெல்லாம் போய் பாடுவாங்க. அப்படி வந்து அவங்களுக்கு கிடைக்கும்போது அதில் வந்து ஒரு தொகையை எடுத்து பையனுக்காக ஆசாசியாக முதல்ல வந்து ஒரு செயின் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த செயினை இப்போ வரைக்குமே அவங்க வந்து அவங்க ஹேண்ட்பேக்லேயே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதாவது பையன் இருந்த வரைக்கும் பையன் வந்து அதை போட்டுட்டு இருந்திருக்காரு. சமீபத்தில் வந்து அவங்களுடைய பையன் வந்து தவறினதுக்கு அப்புறமா அந்த செயின் வந்து எப்போவுமே நம்ம கூடயே தான் இருக்கணும் அப்படின்னா அந்த அவங்க ஹேண்ட்பேக்லேயே தான் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா பையனுடைய நினைவாக அதையும் வந்து நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வச்சுட்டே இருந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்பேக்கில் அவங்க வந்து இன்னும் நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பொருட்கள்லாம் கூட, ஏன்னா நினைவுகள் அப்படிங்கும் பொழுது சின்ன ஒரு பொருள் கூட அது நமக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லும். அதனால் தன்னுடைய கணவர் பயன்படுத்தின பொருளாக இருக்கட்டும், தன்னுடைய மகன் இதுதான் இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க வந்து ரொம்ப ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பேக்லேயே ஓரமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர்லாம் வந்து கூட எழுதி வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஹேண்ட்பேக் அப்படிங்கும்போது கையிலே வச்சுருப்போம், எங்கே போனாலும் நம்ம அதை எடுத்துகிட்டு தான் போவோம். அதனால் நம்ம எப்போ எது எடுக்கணும் அப்படின்னாலுமே அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த பேராக இருக்கட்டும், அந்த பொருளாக இருக்கட்டும், அது நம்மளுடைய கண்ணில் வந்து படும். அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை எல்லாம் அவங்க வந்து நினைவுகளாக, அவங்களுடைய நினைவுகளாக ஜானகி அம்மா கூடவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ நாளுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த செயினை இன்னும் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ தன்னுடைய மகனுக்கான ஆசாசியாக முதல்ல தன்னுடைய உழைப்பால் வாங்கின அந்த செயினை பத்திரப்படுத்தி வச்சுருந்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் அவங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வந்து வச்சுருந்துருக்காங்க. அது ஒன்றுமே ஒவ்வொருத்தரை பற்றியும் நிறைய விஷயம் வந்து சொல்லுதுங்க. அதெல்லாம் பார்த்து இப்போ அவங்களுடைய குடும்பத்தார் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ தன்னுடைய மகன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்காங்களா அப்படின்னு, அதே மாதிரி தன்னுடைய அப்பா மேலே இவ்வளோ பாசம் அப்படின்னு குழந்தைமே ரொம்ப வந்து பூரிச்சு போய் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஜானகி அம்மாவுக்கு அவங்களுடைய மகனை வந்து பிடிக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான், வேறு யாருமே கிடையவே கிடையாது. கணவரும் இல்லை, மகனும் இல்லை. அப்படிங்கும்போது
அவங்களால இந்த உலகத்துல வந்து வாழவே முடியல. ஒவ்வொரு நாளையும் கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா தனிமையில இருக்காங்க. யாருமே நமக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது, அவங்களால வந்து இதுக்கு மேல நம்ம வாழ்ந்து இந்த உலகத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து யோசிச்சிருக்காங்க. ஸோ, அதனாலேயே அவங்க சரியா கவனிச்சுக்காம போயிட்டாங்க. சரியா சாப்பிடாம, தூங்காம, அந்த மனசுல வந்து அவ்ளோ கஷ்டம், வேதனை அதோடயே இருந்ததுனால ரொம்ப வந்து உடைஞ்சு போயிட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறமா தன்னுடைய மகன் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு அடிக்கடி வந்து உடம்பு சரியில்லாம போயிருந்திருக்கு. ஸோ, ஹாஸ்பிட்டல் போக வர, ட்ரீட்மெண்ட் எடுக்க, மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இவ்ளோ நாளா அவங்க வந்து கடந்திருக்காங்க. ஸோ, எந்த அளவுக்கு மகன் மேல அவங்க பாசம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, மகன் இறந்த 6 மாசத்துக்குள்ள அவங்களும் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த தூரங்களும், அந்த காலங்களும் கூட ரொம்ப கம்மியாவே இருக்கு. ஸோ, அவங்களுடைய வலியும், வேதனைகளையும் வெளிப்படுத்த முடியல, தாங்கிக்க முடியல. மனசுல அவ்ளோ பாரங்களோட அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஸோ, இதுவே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அதிகமான நாட்கள் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ, அதனால தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, சுஜாதா மேம்ட்ட கூட சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. நான் வந்து இதுக்கு மேல வாழணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. எனக்கு எவ்ளோ புகழ் கிடைச்சாலும், பேர் கிடைச்சிருந்தாலும், என் மனசுல இருக்கக்கூடிய வேதனைகள வந்து என்னால வந்து சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு என் மனசு கஷ்டமா இருக்கு. என் கூட யாருமே இல்ல. ஒரு நேரம் நான் ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு என்னுடைய கணவரும் இல்ல, என்னுடைய பையனும் இல்ல. நான் இனிமேட்டுக்குலாம் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? எனக்காக என்ன இருக்கீங்க? அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணிலாம் பேசியிருந்திருக்காங்க. ஸோ, சுஜாதா அவங்க ஜானகி அம்மாவினுடைய மறைவுக்கு அப்புறமா ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த ஒரு விஷயத்த சொல்லி அவங்களும் வந்து ரொம்ப கதறி அழுதுருக்காங்க. அத நம்மளே வந்து பார்த்துருந்தோம். உண்மையாவே நம்மள நேசித்த ஒருத்தங்க, நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நெனைச்ச ஒருத்தங்க நம்மளோட இல்ல அப்படின்னா, அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து வெறுமையா இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து புரியுது. அத தான் வந்து ஜானகி அம்மா வந்து அவங்களுடைய மறைவால வந்து எல்லாருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இல்லாத காசு பணமா, அவங்களுக்கு இல்லாத பேரா, புகழா என்ன இல்ல அவங்ககிட்ட. ஆனாலுமே கூட அவங்களால இந்த பூமியில வாழ முடியாம போயிருக்கு அப்படிங்கும்போது, எல்லாருமே ஒரு நிமிஷம் வந்து சிந்தித்து பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு அன்பானது ரொம்ப முக்கியம். அன்பின் மூலமா கிடைக்கக்கூடிய உறவுகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது தெரியுது. ஏன்னா, ஜானகி அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு அவங்களுடைய மகன் தான். ஸோ, கணவருக்கு அடுத்து தன்னுடைய பிள்ளை தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ, பிள்ளையும் இனி நமக்கு இல்ல அப்படின்னு தெரியும் பொழுது, அந்த வாழ்க்கையே வந்து ரொம்ப வந்து வெறுமையா இருந்திருக்கு. அவங்கள திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாரி இருக்கு. அவங்க சேர்த்து வச்ச இப்ப சொத்தா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாரி தோணியிருக்கு. அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப சோகத்த பார்த்துருக்காங்க. ஸோ, தன்னுடைய மகன் போன இடத்துக்கே போயிடலாம், கணவர் போன இடத்துக்கே போயிடலாம், அங்கேயாவது அவங்க கூட வந்து இருக்கலாம் அப்படின்ற மாரி அவங்களுடைய உணர்வுகள் வந்து ஆயிடுச்சு. ஸோ, அதனாலேயே பார்த்தீங்கன்னா, இவ்ளோ சீக்கிரமா ஜானகி அம்மா வந்து நம்மள விட்டு போயிருக்காங்க. ஸோ, இது கண்டிப்பா இசைத்துறைய பொறுத்தவரைக்கும், திரைத்துறைய பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு தாங்க. ஏன்னா, யாராலயும் அவங்கள ஈடு செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேலண்டான ஒரு பெர்சன். ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, அது ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏத்த மாரியும் அவங்களுடைய வாய்ஸ வந்து சேஞ்ச் பண்ணி பாடுறதுல இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ, இசை மேதைய, இசை புயல நம்ம வந்து இழந்திருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பா இவங்களுடைய இழப்பு எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியும், வருத்தத்தையும் குடுத்துட்டுருக்கு. ஸோ, இது அவங்களுடைய ரசிகர்களுக்கு இன்னுமே வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்புகள் வந்து குடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும். கண்டிப்பா அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.